இன்றைய தினம் சூரத்துல் கலமினுடைய 8வது வசனம் முதல் 16வது வசனம் வரைக்குமான விரிவுரையை பார்க்க இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக சொல்லக்கூடிய சில வழிகாட்டல்கள், அவர்களுடைய உள்ளத்தை குளிரச் செய்கின்ற வகையிலான வசனங்கள் தான் முந்தைய 7 வசனங்களில் நாங்கள் பார்ப்போம். நபி அவர்கள் அவர்களை கடுமையாக குறைஷி காவிர்கள் துன்புறுத்திய போது கடும் வார்த்தைகளால் அவர்களை சபித்த போது மனமுடைந்து கவலையோடு இருந்த நபி அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வழிகாட்டல்களை வழங்கினார். நீங்கள் பண்பாடு ஒழுக்கமிக்கவராக இருக்கிறீர்கள், இப்படி அநியாயம் அநீதி இழைக்கக்கூடியவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை மிக விரைவில் கண்டுகொள்வார்கள் என்கின்ற போன்ற வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முந்தைய வசனங்களிலே சொன்னார். அதன் தொடரிலே நபியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், ஃபலா துதிஇல் முகzzibீன். 8வது வசனம், நீங்கள் இந்த சத்திய மார்க்கத்தை, இந்த தீனை, இந்த இஸ்லாத்தை பொய்ப்படுத்துகின்றவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விளக்கலை நபியவர்களுக்கு கட்டளையிடுகிறார். இதற்குரிய தஃசீருடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள், மார்க்கத்தை பொய்ப்பிக்கக்கூடியவர்கள், இந்த தீனை, இந்த இஸ்லாத்தை கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு பின்னால் நீங்கள் சென்று விட வேண்டாம். இவர்கள் இந்த தீனை, இந்த மார்க்கத்திலே உள்ள விவகாரங்களை எல்லாம் பொய்ப்பிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு பின்னால், இவருடைய கதைகளுக்கு பின்னால் நீங்கள் சென்று விட வேண்டாம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வத்து லவ் துதிஹினு ஃபயுதிஹினூன். நீங்கள் அவ்வாறு கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோமே, இந்த மார்க்கத்தில், இந்த தீனில் கொஞ்சம் விட்டு கொடுப்பை நாமல் செய்வோமே என்று நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். வத்து லவ் துதிஹினு ஃபயுதிஹினூன். அப்படி நீங்கள் சற்று விட்டு கொடுத்து விட்டால் அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு விட்டு தந்து விட்டார்கள், விட்டு கொடுத்து விட்டார்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா துதி குல்ல ஹல்லாஃபின் மஹீன். அல்லாஹ் சொல்கிறான், வலா துதி, நீங்கள் பின்பற்றி செல்ல வேண்டாம். யாரை பின்பற்ற வேண்டாம்? குல்ல ஹல்லாஃப். ஹல்லாஃப் என்றால் அடிக்கடி சத்தியம் செய்பவர்கள், எதற்கெடுத்தாலும் சத்தியம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்று எடுத்ததற்கெல்லாம் சத்தியம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை நீங்கள் பின்பற்றி செல்ல வேண்டாம். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், மஹீன். மஹீன் என்றாலும் அற்பமானவர்கள். அப்படி என்றால் அவர்களுடைய உள்ளங்கள் பாவங்களினாலும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயற்பாடுகளினாலும் மூழ்கி கிடக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அவர்கள் அடிக்கடி சத்தியம் செய்பவர்களாக, இழிவடைந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் இணங்கி போய்விட வேண்டாம், வழிபட்டு விட வேண்டாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அற்பமானவன் என்றால் பொய்யன் என்று பொருள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அதுக்குரிய விளக்கத்தை அற்பமானவன் மஹி என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அற்பமான பொய்யர்களை நீங்கள் பின்பற்றி செல்ல வேண்டாம். வாழ்க்கையிலே சிலர்களை பார்த்தால் எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களை நீங்கள்
பின்பற்றி செல்ல வேண்டாம், அவர்களுக்கு புறத்தால் போக வேண்டாம். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கின்ற போது, அடிக்கடி சத்தியம் செய்வோன் என்றால் விதண்டாவாதம் செய்வோன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில், தீனில், இஸ்லாத்தில் விதண்டாவாதம் செய்யக்கூடியவர் என்ற கருத்தை ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். 11வது வசனம் அதனுடைய தொடராக அல்லாஹ் சொல்கிறார், ஹம்மாஸின் மஷ்ஷாஇன் பினமீம். அதுவும் கடுமையான ஒரு எச்சரிக்கையான வசனம். ஹம்மாஸ் மஷ்ஷாஇன் பினமீம். ஹம்மாஸ் என்றால் குறை மூடிக்கொண்டு திரிபவர்கள். இப்ப பார்த்தாலும் எங்க குறையை பிடிக்கலாம், எங்க பிழையை பிடிக்கலாம் என்று திரியக்கூடியவர்கள் ஹம்மாஸ். குர்ஆனில் அவர்களை ஹம்மாஸ் என்று சொல்கிறார். அம்மாஸ். அதே போல மஷ்ஷாஇன் பினமீம், கோல் மூட்டி திரியக்கூடியவர்கள். கடுமையான எச்சரிக்கையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 11வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார். குறை கூடி திரிபவர்கள் என்றால் புறம் பேசிக்கொண்டு திரிபவர்கள், கோல் மூட்டிக் கொண்டு திரிபவர்கள். அதாவது மக்களிடையே கோல் மூட்டுவதன் மூலம் குழப்பங்களை விளைவிக்கக்கூடியவர்கள், பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர்கள். இருவர்கள் மத்தியில் அல்லது இரு குடும்பங்களுக்கு மத்தியில், கணவன் மனைவிக்கு மத்தியில், பிள்ளை பெற்றோர்களுக்கு மத்தியில், அல்லது இரு சமூகத்தார்களுக்கு மத்தியில், அயலவர்களுக்கு மத்தியில் இவர்கள் மனக்கசப்புகளை ஏற்படுத்தி, பிரச்சனைகளை ஏற்படுத்தி வளர்த்து, அதன் மூலமாக அந்த ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் இன்பம் காணக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறார். இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபறுகளை கடந்து சென்றார்கள். அப்போது சொன்னார்கள், அவ்விருவருக்கும் அவரவருடைய அடக்கஸ்தலத்திலே, அந்த மண்ணறையிலே வேதனை கொடுக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு, பெரிய பாவச்செயலுக்காக அவர்களுக்கு வேதனை கொடுக்கப்படவில்லை. அவ்விருவரில் ஒரு ஆளுக்கு என்ன பாவம் என்றால், சிறுநீர் கழித்த பிறகு மிக சரியாக சுத்தம் செய்யாதவர், சிறுநீர் கழித்து துப்புரவு செய்யாதவர் அவர் முதலாவது. 2வது சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் கோல் சொல்லி திரிந்தவர், புறம் பேசி திரிந்தவர், அவருக்கு கபரிலே வேதனை செய்யப்படுகிறது என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். ஹம்மாம் பின் ஹாரிஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அருகே கடந்து செல்கிறார். மக்கள் தங்களிடையே பேசும் செய்திகளை எல்லாம் இவர் ஆட்சியாளர்களிடம் கொண்டு போய் இந்த மனிதர் சேர்த்து விடுகிறார் என்று ஒரு மனிதரை பற்றி சுட்டி காட்டப்பட்டது. அப்பொழுது ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கோல் சொல்லி கொண்டு திரிபவன் சுவனம் செல்ல மாட்டான். கோல் சொல்லி பிரச்சனைகளை சமூகத்தில் ஏற்படுத்தி, குழப்பங்களை ஏற்படுத்தி, அதன் மூலமாக இன்பம் காணக்கூடியவன் இருக்கிறாரே, அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்ற கருத்தை ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இதை கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எச்சரிக்கிறார். ஹம்மாஸ், ஹம்மாஸ் அடுத்தது மஷ்ஷாஇன் பினமீம், கோல் சொல்லி திரியக்கூடியவர்கள், குறைகளை, அடுத்தவர்களுடைய குறைகளை தேடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் குறைகளை கொண்டு வருவார்கள், பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள். நபி அவர்கள், இல்லை, அப்படி நீங்கள் செய்திருக்க மாட்டீர்கள் என்று நபி அவர்களை அனுப்பக்கூடியவர்களாகத்தான் பார்த்திருக்கிறோம். எனவே இவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறான். 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மன்னாஇல் லில் கைரி முக்ததின் அதீம். இவர்கள் மன்னா, தடுத்து வைக்கக்கூடியவர்கள். எதை தடுப்பார்கள்? லில் கைர், நலவுகளை, தர்மங்களை செலவு செய்வதை அவர்கள் தடுக்கக்கூடியவர்கள். முக்ததின், வரம்பு மீறக்கூடியவர்கள். அதீம், பாவம் செய்யக்கூடியவர்கள். 3 பேரை அல்லாஹ் சொல்கிறார். காசி பணம் இருக்கும் அல்லது காசி பணம் உள்ளவர்களையும் கொடுக்கிறதுக்கு விட மாட்டார்கள், செலவழிக்கிறதுக்கு விட மாட்டார்கள். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். மன்னாஇல் கைர், நலவுகளை தடுக்கக்கூடியவர்கள்.
நல்லதை செய்யும் போது இப்படியாவது இதை தடுக்க வேண்டும். அவருடைய சில நேரம் சிலர்கள் இருக்கிறார்கள், தங்களுடைய பெயர் அங்கே வரவில்லை, தங்களுடைய புகழ் அங்கே ஓங்கவில்லை, இப்படியாவது இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற பெயரிலே இருக்குள்ள என்று அதனை நிறுத்துவதற்கு பார்ப்பார். இவர்களை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். வரம்பு மீறுபவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை ஹலாலை ஹராமாக்கக்கூடியவர்கள், ஷரியத்தில் அல்லாஹ் நிர்ணயித்திருக்கக்கூடிய விஷயங்களை வரம்பு மீறி நடக்கக்கூடியவர்கள், பாவிகள், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்கள், இவர்களையும் நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார். 13வது வசனம், உத்துல்லின் பஅத ذلك ஸனீம். உத்துல்லின் பஅத ذلك ஸனீம். உத்துல் என்றால் கல் நெஞ்சம் பிடிக்கக்கூடியவர்கள், உள்ளம் கடுகடுப்பானவர்கள், கடும்போக்குடையவர்கள். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், பஅத ذلك ஸனீம். ஸனீம் என்றால் இனி பிறவி, மோசமான பிறவி. நாங்கள் இயேசுவே கடுமையாக வார்த்தைகளால் ஒருவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஸனீம் என்கின்ற வார்த்தை, கடுமையான ஒரு வார்த்தை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே அதனை பயன்படுத்தி இருக்கிறான். கல் நெஞ்சனாக உள்ள ஒருவர், இனி பிறவியாக இருக்கக்கூடியவர், இதனை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உள்ளம் அப்படியே கசடுபடுகின்றவன், கடும்போக்குவாதி. பேச ஆரம்பித்தால் அவனுடைய நல்ல பேச்சுக்கள் வரமாட்டாது. அவனை பார்த்தாலே எங்களுக்கு அவனோடு பேசுவதற்கு விருப்பம் வரமாட்டாது. அப்படிப்பட்ட அவனுடைய முகத்தில் ஒரு புன்முறுவல் இருக்க மாட்டாது. அப்படிப்பட்ட கடும்போக்குவாதியைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ஸனீம் என்கின்ற வார்த்தை மூலமாக விவரிக்கிறான். 14வது வசனத்திலே சொல்கிறார், அன்கான ராமாலி உபனி. அப்படிப்பட்டவர்கள் ராமால் பொருளாதாரம் உடையவர்கள், செல்வம் உடையவர்கள், உபனி அதே போன்று பிள்ளை பாக்கியம் உடையவர்களாக இருக்கிறார்கள். தன்னிடத்தில் இருக்கின்ற செல்வங்களையும் தங்களுக்கு இருக்கின்ற பிள்ளைகளை, ஆண் மக்களை கொண்டு அவர்கள் கர்வமாக, எங்களுக்கு பணம் இருக்கி, வசதி இருக்கி, வாய்ப்பு இருக்கி, நீங்க எதை சொல்ல வருகிறீர்கள், நீங்க எங்களை கட்டுப்படுத்த வர தேவையில்லை போன்ற வசனங்களை இவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், இதா துத்லா அலைஹி ஆயாத்துனா, இதா துத்லா அலைஹி ஆயாத்துனா, எங்களுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால், எங்களுடைய குர்ஆனுடைய வசனங்கள், இதுதான் மார்க்கம், இது தீன், இது இஸ்லாம், இதை பின்பற்ற வேண்டும், இதில் தான் வெற்றி இருக்கிறது, இதில் தான் சந்தோஷம் இருக்கிறது, இதில் தான் நிம்மதி இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இவைகளெல்லாம் முற்காலத்தில் உள்ள கட்டுக்கதைகள், இவைகளெல்லாம் முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள், இந்த மறுமை, இந்த தீன், இதற்கான தண்டனை, இதெல்லாம் கட்டுக்கதைகளாக எழுதப்பட்டிருக்கிறது, இவைகளை நாங்கள் நம்புவதற்கு தயாரில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், சனசிமுஹு அலல் குர்தும். சனசிமுஹு அலல் குர்தும், அதி விரைவில் அவனுடைய மூக்கின் மீது நாம் அடையாளம் இடுவோம். குர்தும் என்றால் யானையுடைய தும்பிக்கைக்கு சொல்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே எச்சரிக்கை செய்கிறான், நாங்கள் மறுமையிலே அவர்களை குடிப்போம், உலகத்திலும் நாங்கள் குடிப்போம். சிலர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனை மறுமையில் மட்டுமல்ல உலகத்திலும் அவர்கள் அனுபவிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை உலகத்திலும் தண்டனையாக இறங்கும். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வரம்பு மீறி நடந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்ந்தால் நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம். அவர்களுடைய பொருளாதாரம், வசதி, வாய்ப்பு, இவைகள் எல்லாம் வழங்கிக் கொண்டே இருப்போம். ஆனால் ஒரு கட்டத்தில் நாங்கள் பிடிக்க நினைத்தால் அந்த பிடியை அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். சனசிமுஹு அலல் குர்தும், அவர்களுடைய மூக்கிலே நாங்கள் அடையாளம் விடுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே கடுமையாக எச்சரித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். யாரு குறை கூறுபவனாகவும்
கோல் மூட்டுபவனாகவும் இருக்கும் நிலையில் கெட்ட பேர்களை சூட்டி மக்களை அழைப்பவராக இருக்கும் நிலையில் மரணத்தை தழுவுகிறாரோ அவருக்குரிய அடையாளம் மறுமை நாளில் அவருடைய இரு உதடுகளையும் சேர்த்து அவருடைய அகன்று நீண்ட மூக்கின் மீது அல்லாஹ் குறியிடுவதாக இருக்கும் இந்த எச்சரிக்கையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு சொல்லித் தருகிறான். எனவே கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கெட்டவர்கள், பாவிகள், வரம்பு மீறுபவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடப்பவர்களுக்கு என்னென்ன வகையான எச்சரிக்கைகள் இருக்கிறது, இப்படிப்பட்ட குணமுடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்ற எச்சரிக்கையை தான் இந்த 8 தொடக்கம் 16வது வசனம் வரைக்கும் எங்களுக்கு கற்றுத்தருகிறார். எனவே அல் குர்ஆனை முழுமையாக நாங்கள் படிக்க வேண்டும், அறிய வேண்டும், தெரிய வேண்டும், வாழ்க்கையை அமுல்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.